சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் உயிரிழப்பு தொடர்பாக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. 24 லாக்அப் டெத் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த விவரம் என்ன? நீதிமன்றத்தின் கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில்ல காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் கோவில் காவலாளி அஜித்தோட வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கு. அதிமுக பிரிவு வழக்கறிஞர் ராஜராஜன், அதே மாதிரி மாரிஸ்குமார் மற்றும் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல மதுரை கிளையில நீதிபதிகள் சுப்பிரமணியன், அதே மாதிரி நீதிபதிகள் மரியாதை ஆகியோர் அமர்வு முன்பு இந்த முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறையினரோட கஸ்டடியில் இருக்கும்போது அஜித்குமார் இறந்ததா சொல்லி ஏற்கனவே ஒரு கடும் பரபரப்பு கிளம்பிச்சு. கடந்த வாரம் கர்ப்பிணி பெண்ணை வந்து இரண்டு சென்னையில் இருக்கிறவங்க தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாகி, காவலாளி தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகி, அந்த தாக்கம் வந்து முடியறதுக்குள்ள நேற்று வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கோவிலோட காவலாளி அஜித்குமார்ங்கிறவர் வந்து போலீஸ் லாக்அப் டெத்ல கொன்னதா, அதாவது மரணம் அடைந்ததா சொல்லி அவங்க உறவினர்கள் வந்து புகார் தெரிவித்த நிலையில இது தமிழகம் முழுவதும் கடும் சலசலப்பை ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில இன்னைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை தன்னால முன்வந்து எடுத்துருக்குதுங்க. இதுல கடந்த குறித்து காவலர், அதாவது விசாரணை செய்யணும்னு சொல்லி முறையீடு செஞ்சாங்க. அப்போ நீதிபதிகள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இதுல கடந்த 4 ஆண்டுகள்ல 24 லாக்அப் டெத்துகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, வழக்கறிஞர்கிட்ட 24 லாக்அப் டெத் நடைபெற்றதாக கூறப்படுது. இதை பற்றி என்ன விவரம் என்னன்னு கேள்வி. அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இது போன்ற தாக்குதல் நடத்தி உள்ளது ஏன்னு சொல்லி கேள்வி எழுப்பின நீதிபதிகள் கேள்வி எழுப்பிட்டாங்க. இதனை தொடர் மனுதாரர் வந்து மனுவாக பதிவு செய்துக்கோங்க, நாளைக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அஸ்வினி, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.